ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன சின்ன புட்டாஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போ வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு ஸ்லீவ் பண்ணுறோம், இல்லை ஒரு நெக்லைன் வந்து கொடுக்குறோம். சிம்பிளாக ஒரு நெக்லைன் மட்டும் கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற புட்டாஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்குறேன். இன்னொரு வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற புட்டாஸ்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம பேசிக்காக எப்படி புட்டாஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஐநீடல் தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் த்ரெட்டு. நீங்கள் வந்து இப்போது ஒரு ப்ளவுஸ் பண்ணுறீங்க, ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ்னால் அந்த பிங்க் கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த த்ரெட் இருக்கணும். ஒன்று பிங்க் கலர் த்ரெட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து அந்த பீட் கலரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் வேறு கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் வந்து த்ரெட் எடுக்கிறது வந்து முக்கியமாக கலர் சூஸ் பண்ணி எடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம அங்கங்கே இந்த மாதிரி சிங்கிள் பீட் கூட வந்து ஸ்டிச் பண்ணலான்றதுக்காக அது வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்து நாட் போடலை, நம்ம பீட் மேலே ஒரு நாட் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். எதுக்காகனா, சில பேர் வந்து இந்த கிளஸ்டர்ட் ஒர்க் மாதிரி வந்து பண்ணுவோம். அதாவது பீட்ஸ் வந்து அப்படியே தெளித்து விட்ட மாதிரி ஃபுல்லாக வந்து நிறைய அங்கங்கே பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறவங்க நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ஆஃப் பீட் வச்சுருக்கேன். ஆஃப் பீட் அதுக்கப்புறமா வந்து ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்குமே வந்து நீங்கள் அங்கங்கே இந்த புட்டாஸ் வந்து போடுறீங்க, பக்கத்தில் தான் போடுறீங்கன்னா எண்ணெட் போட தேவையில்லை. மேலே இந்த மாதிரி அந்த பீட் மட்டும் லாக் பண்ணால் போதும், உங்களுக்கு லாக் ஆகிக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு அதாவது ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை ஒரு 6 இடத்துல மட்டும்தான் இந்த புட்டாஸ் வந்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக எண்ணெட் போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 3 mm பீடு. இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு 3 பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வந்து நம்ம அங்கங்கே புட்டாஸ் வந்து கொடுக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி புட்டாஸ்லாம் வந்து கொடுக்குறது. இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கவங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதையுமே வந்து நான் உங்களுக்கு மேலே வந்து லாக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கண்டினியூஸாக ஒரு நெக்லைன் ஃபுல்லாக கூட வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு பீட் எடுத்திருக்கேன். அது கீழே வந்து 2 சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணலாம். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பேர்ல் எடுத்திருக்கேன். பேர்ல் கீழே வந்து ஒரு கலர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதாவது கிளாஸ் பீடு. நீங்கள் ஒவ்வொரு புட்டாஸ்க்கும் வந்து தனித்தனியாக அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிச், அதாவது நம்ம பண்ணுவோம் இல்லையா குட்டி லாக் மாதிரி, நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு புட்டாஸையும் வந்து போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பண்ணுற புட்டாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைனா வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு சிங்கிள் பீடு வந்து ஸ்டிச் பண்ணாலுமே சேம் அதே மெத்தட். ஒரு முறை த்ரெட் எடுங்க, மறுபடியும் இன்னொரு குட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சிங்கிள் பீட் கூட வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நம்ம அந்த புட்டாஸ்லாம் வந்து கொடுக்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து சப்போஸ் லூஸ் ஆச்சுன்னா எல்லாமே வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கிற ஆஃப் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து இந்த மாதிரி 2 சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பீடுன்றதுனால நான் 2 ஸ்டிச் பண்ணுறேன். இது ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கிற பீடு வந்து கொடுத்துட்டு நீங்கள் அதை சுற்றி இந்த மாதிரி சுகர் பீடு வந்து கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எடுக்கிற சுகர் பீட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஷேப் எல்லாமே வந்து ஈவனாக வரணும். உங்களுக்கு அந்த சுகர் பீடை அந்த ஷேப் கூட வந்து ஈவனாக இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புமே வந்து ஈவனாக கிடைக்காது. பார்க்குறதுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்காது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிற சுகர் பீட்லாம் பாருங்கள், எல்லாமே ஈவனாக இருக்குது. அதனால் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பும் வந்து கரெக்டாக வந்திருக்கு. சில பேர் வந்து அந்த சுகர் பீடு வந்து ஈக்குவல் சைஸில் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. அதனால் நம்ம எடுக்கிற பீடையும் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு லாங்காக கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது ஒரு இயரிங் வந்து ஹேங் ஆகிற மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரு 3 சுகர் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு கிளாஸ் பீட் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு கீழே ஒரு 5, 6 சுகர் பீட் கூட வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு கீழே ஏதாவது ஹேங்கிங் மாதிரி கொடுக்கலாம். மேலே வந்து நான் ஒரு பீட் மட்டும் ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீட் இடத்துல அந்த பீடை சுற்றியும் சுகர் பீட் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி கொடுக்கலாம். நம்ம அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கவங்களுக்கு இது வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நிறைய புட்டாஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சென்டரில் ஒரு ஆஃப் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ஆஃப் பீட் சுற்றி இந்த மாதிரி பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி புட்டாஸ் கூட நம்ம கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த மாதிரி புட்டாஸ்லாம் வந்து நீங்களும் வந்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.